தேற்றம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வட்டத்துல நம்ம இப்படி ஒரு நாண் ஒண்ணு வைக்கிறோம். சரியா? நான்னா என்ன செய்றோம்? பரிதியில் உள்ள இரு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு நாண். அந்த நாண் சரியா? மையத்திலிருந்து அந்த நான்கு வந்து ஒரு நேர்கோடு வரையறோம். மையத்திலிருந்து அந்த நான்கு ஒரு நேர்கோடு வரைய போறோம். சரியா? அந்த நேர்கோடு சரியா? அந்த நேர்கோடானது செங்குத்தாக சரியா? இந்த நாணுடன் செங்குத்தாக இடைவெட்டினா இந்த நாண் இருசம கூறிடப்படும். விளங்கிக்கோங்க. இது மொத்தமா நாண். இது மொத்தமாக வட்டத்தினுடைய நாண். இது வட்டத்தினுடைய மையம். சரியா? மையத்திலிருந்து என்ன செய்யறோம்? பரிதிக்கு ஒரு நேர்கோடு வரையறோம். சரியா? பரிதிக்கு ஒரு நேர்கோடு வரையப்படுகிறது. சில நேரம் இது ஆரையாகவும் தரப்படும். சில நேரம் ஒரு நேர்கோடாகவும் தரப்படும். சரியா? ரெண்டுமே ஒன்றுதான். சரியா? ஆரைனா பரிதி வரைக்கும் செல்லும், நேர்கோடுனா இதோட நின்றும். இங்க என்ன பாக்குறோம்னா இந்த நாண் சரியா? மையத்திலிருந்து வரையப்படும் நேர்கோடு இந்த நாணை செங்குத்தாக இடைவெட்டினா சரியா? செங்குத்தாக இடைவெட்டினா இந்த நாணினுடைய நீளம் மொத்த நீளம் இருசம கூறிடப்படும். சரியா? மொத்த நீளம் இப்போ ஒரு 16 சென்டிமீட்டர்னா இவர் 8 சென்டிமீட்டர், இவரும் 8 சென்டிமீட்டர்னு சம பகுதிகளாக பிரிக்கப்படுவாங்க. சரியா? மொத்த நீளம் 2 சம பகுதிகளாக பிரிக்கப்படும். செங்குத்தாக இடைவெட்டினா இதண்ட மறுதலை தேற்றம் ஒண்ணு இருக்கு. சரியா? செங்குத்தாக இடைவெட்டினா இருசம கூறிடப்படும். அதுதான் சாதாரண தேற்றம். மறுதலை தேற்றம் என்ன சொல்லுதுன்னா அந்த நேர்கோடு அதனை இடைவெட்டுனா சரியா? இங்க நாண் ஒண்ணு இருக்குதானே, இந்த நான்கு மையத்திலிருந்து வரைகிற நேர்கோடு இதனை இருசம கூறிடப்படும் எனின் இந்த கோணம் செங்கோணமாக இருக்கும். சரியா? இது கவனமா விளங்கிட்டு உங்களுக்கு விருப்பமான மெத்தட்ல நீங்க எழுதி கொள்ளலாம். சரியா? நாணிற்கு வரையப்படும் செங்குத்து நாணை இருசம கூறிடும். சரியா? நாணிற்கு வரையும் செங்குத்து நாணை இருசம கூறிடும். எழுதிக்கோமே. மையத்திலிருந்து வரையும் எழுதுவோம். மையத்திலிருந்து நாணிற்கு வரையப்படும் செங்குத்து நாணை இருசம கூறிடும். இது சமகூறிடும். இதுதான் நமக்குரிய தேற்றம். இதே மாதிரி இதனுடைய மறுதலை தேற்றத்தை நீங்க எழுத தேவையில்ல, அதை விளங்கிக் கொள்ள ட்ரை பண்ணுங்க. செங்குத்து இருசம கூறிடும், இருசம கூறிட்டா செங்குத்து. அதுதான் இதனுடைய மறுதலை தேற்றம்.